அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தமா சொல்லலாமே. சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிபு, கட்டாயம். எங்க சலாமை கேட்டாலும் யாரு சொன்னாலும் பதில் சொல்லணும். அப்படி பின்பற்றிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் சிறப்பாக வைப்பான். ஜமாலிகளின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே மீலாது நபி விழா, ஷரியத்து திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை பெரிய பள்ளிவாசல் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அரபா மண்டபத்தில் மஹாலில் சிறப்பாக அசர் தொழுகை முடிந்ததிலிருந்து நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த இரண்டாவது மஜ்லிஸுக்கு சென்னை ஜமாலியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், என்னுடைய பேராசான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த, அவருடைய வம்சாவளியை சார்ந்த சையது சாதா ஹதரத் பெருந்தகை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை நம்முடைய ஊருக்கு பெரும் பரக்கத். அல்லாஹ் அவருடைய வருகையை கபூல் செய்வானாக. அவருடைய வருகையின் மூலமாக நம்முடைய ஊரை செழிப்பானதாகும், நிம்மதியான அமைதியான ஊராக அல்லாஹ் ஆக்கி தந்திர புரிவானாக என்று ஆரம்பமாக துவா செய்து கொண்டு, நிகழ்ச்சியினுடைய அடுத்தபடியாக ஜமால் முகமது கல்லூரியினுடைய அரபித்துறை பேராசிரியர், சிறந்த பேச்சாளர், அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி அலி இப்ராஹிம் ஜமாலி ஹதரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா, خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. وقال نبينا محمد
صلى الله عليه وسلم ما بعث الله نبيا إلا شابا ولا أوتي العلم عالم إلا شابا أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. வல்லான அல்லாஹுவை வாழ்த்தி வல்லல் நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஜிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அத்திக்கடை முஸ்லிம் ஜமாத் நிர்வாக பெருமக்களே, இவ்விழாவிற்கு தலைமை தாங்கும் எனது பேராசிரியர் தந்தை ஜமாலியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் எங்கள் கூட்டமைப்பின் தலைவர் அவர்களே, இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, ஜமாலியா அரபிக் கல்லூரி என்பது 1898ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட அரபிக் கல்லூரி. தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட தொன்மையான அரபிக் கல்லூரிகளில் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் 3ஆம் அரபிக் கல்லூரி என்று சொல்லலாம். தமிழகத்தில் அரபி மதரசா அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கப்பட்டதுல முதன்மையான ஒரு கல்லூரி ஜமாலியா அரபிக் கல்லூரி. ஏறத்தாழ 126 வருடங்கள் ஆகிவிட்டன அது ஆரம்பிக்கப்பட்டு. அந்த கல்லூரியில் பட்டம் பெற்ற உலமாக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவர்கள் சார்பாக இது போன்ற ஷரியத் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அதன் அடிப்படையில் அதன் செயலாளர் என்ற முறையில் அத்திக்கடையில் நடத்தலாம் என்று நான் கேட்ட பொழுது அதற்காக வேண்டி எனக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் உதவியும் நல்கி ஜமாத்தார்களுடன் முறையான அனுமதி பெற்று இந்த மண்டபத்தில் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் மௌலானா நிசாமுத்தீன் ஜமாலி மற்றும் மௌலானா அப்துல் அசீஸ் ஜமாலி அவர்களுக்கு ஆகிய இருவருக்கும் ஆரம்பமாக எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இவ்விழாவை நடத்துவதற்கு அனுமதி தந்த இந்த அத்திக்கடை முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல் அரப்பணி நிர்வாகத்தினுடைய நிர்வாக பெருமர்களுக்கும் எங்களுடைய ஜமாலிகள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவில் பேசுவதற்கு இன்னைக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு என்ன வழிமுறைகளை சொன்னார். வாலிபம் மிக முக்கியமான ஒரு பருவம். வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த வாலிப பருவத்தில் தான். பிற்காலத்தில் அவன் என்னவா இருக்க போறான், எப்படி இருக்க போறான், என்ன நிலையில் அவனுடைய கடைசி மூச்சு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பருவம் இந்த இளமை பருவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அல்லதி خلقكم من ضعف. அல்லாஹ் உங்களை பலகீனமா படைச்சான். படைக்கும் பொழுது, அதாவது பிறக்கும் பொழுது நாம் பலகீனமாக இருந்தோம். குழந்தையா இருக்கும் போது எந்த விதமான சக்தியும் இருக்காது. சும்மா ஜஅல மின் பஅதி ضعف குவா. பலகீனத்தை தாண்டி அடுத்த கட்டமாக அல்லாஹ் கொடுத்ததுதான் சக்தி. அந்த பலம் அது எங்க இருக்கு அப்படின்னா இளமை பருவத்தில்.
அடுத்து அல்லாஹ் சொல்றான் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் ضعفا وشيبا. அந்த பலம் சக்தி கிடைத்த பின்னால் கொஞ்ச காலம் கழிச்சு அல்லாஹ் திரும்ப பலகீனத்தை கொடுக்கிறான். பலகீனமாக படைக்கப்பட்ட மனிதன் குலிகல் இன்சானு ضعيفا அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பலகீனமாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று அவனுடைய எல்லா விதமான ஆற்றலும் இருக்கக்கூடிய இளமை பருவத்தை தாண்டி அடுத்த கட்டமாக முதுமை பருவத்துக்கு வரா. அல்லாஹ் சொல்றான் பலகீனமும் இருக்கும், நரைமுடி எல்லாம் வந்துடும். இப்ப அந்த குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு இல்லையா, ஒரு தோராயமா சொன்னா 20 வயதிலிருந்து 40, 50 வயது வரைக்கும் சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. இந்த 20-30 வருட காலகட்டம் தான் ஒரு மனிதன் அவன் உச்சத்தை அடைவதும் வீழ்ச்சியை அடைவதும் இந்த காலகட்டத்தினுடைய காரணிகளால் தான். அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பி வைத்தான் சொன்னா எல்லாருமே இந்த இளமை பருவத்துல தான் அனுப்பி வச்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மா பஅஸல்லாஹு நபிய்யன் இல்லா ஷாபன். அல்லாஹ் அனுப்பி வைத்த எல்லா நபிமார்களுமே இளைஞர்கள் தான். வலா ஊதியல் இல்ம ஆலிமுன் இல்லா ஷாபன். ஒரு ஆலிம், ஒரு மனிதன் கல்வியை பெறுகின்றான் என்று சொன்னால் இல்லா ஷாபன், அவன் இளைஞனாக இருக்கும் நிலையில் தான். முதுமையில கல்வி வராது இல்லையா, இந்த இளமை பருவம் தான் கல்வியை கற்கக்கூடிய பருவம். இப்ப ஒரு மனிதன் கல்வியை கற்பதற்கும் அவன் சம்பாதிப்பதற்கும் அவன் அடுத்த கட்டமாக தன் வாழ்வில் எல்லா முயற்சிகளையும் செய்வதற்கும் இந்த சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் தன்னையும் செம்மைப்படுத்தி குடும்பத்தையும் மாற்றி இந்த சமுதாயத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக ஒரு களமாக அமைவது இந்த இளமை பருவம் தான். கரெக்டா இதை விட்டுட்டோன்னு வைங்கல ஒண்ணுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிட்டு சில வசனங்களை ஓதுறாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் வசனம் அவங்க ஓதுற வசனம் قالوا سمعنا فتى يذكرهم يقال له ابراهيم. அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்கள்ல வாலிபன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். அதை தொடர்ச்சியாக பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள். அதுல முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இளைஞன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சிலை வணக்கம் என்ற மூட நம்பிக்கையில் முழுமையாக மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை தட்டு எழுப்புனது ஒரு இளைஞர். அதே போன்று இன்னொரு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகள், அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் இறைவனை கொண்டு ஈமான் கொண்ட இளைஞர்கள் அப்படின்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிஷ்யனை கூட்டிக் கொண்டு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் இது கால மூசா லி ஃபதாஹு. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞன் இளைஞன் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப ஃபதன் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது எதை குறிக்கிறது? இளமை பருவம் தான். இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பரிசோதனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம். ஒரு மனுஷன் நல்ல செயல்பாடுகளை மேற்கொள்வதற்குரிய குறிப்பான பொருத்தமான காலகட்டம் எது அப்படின்னு சொன்னா இந்த இளமை பருவம் தான். இதுல ஒருத்தன் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட தன்னுடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கிறானோ அவன் வாழ்க்கையில உயர்ந்துடுவான். யார் ஒருவன் இந்த நிலையில இருந்து தவறுகிறானோ அந்த இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அமைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இளைஞர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான், அலி, காலித் இப்னு வலீத், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸாமா இப்னு ஸைத், ஹுதைஃபா, சஹாபாக்களுடைய பேரை அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். அத்தனை பேரும் இளைஞர்கள். அத்தனை பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெறிப்படுத்தினார்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட பெருமானார் என்ன சொன்னாங்க, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சஹாபாக்களை போன்று இருக்கணும்னு முடியாது. அதான நிதர்சனம். சஹாபாக்களை போன்று இளைஞர்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுடைய அடிப்படை இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றினாலே போதும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி சீரழிஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. வாலிபர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ, எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ, எதையெல்லாம் இஸ்லாம் வேணான்னு சொல்லுதோ
இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை எடுத்துக்கங்களேன். பேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், என்ன சமூக ஊடகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக ஆபாசம் தான் இருக்கு. இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம் வருது. அவங்களை கேட்டா சொல்றாங்க, இளைஞர்கள் இதைத்தான் பார்க்கிறார்கள், நாங்க காட்டல, அவங்க பார்க்கிறத நாங்க எடுத்துக்காட்டுறோம். இப்ப இளைஞர்களுக்கு இன்னைக்கு இந்த தவறான ஆபாசம் என்பது சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஒரு காலம் இருந்துச்சு, ஆபாசமான விஷயங்கள் என்பது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும், யாரும் பார்த்து விடுவார்களோ அப்படின்னு பயந்து போய் பார்க்கக்கூடிய நிலைமை எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ளங்கையில் இருக்கு. நம்முடைய உள்ளங்கையில் உலகம் என்று சொல்வார்கள். உலகம் மட்டுமல்ல, ஊர் பலாயா அதுலதான் இருக்கு, எல்லா முசீபத்தும் அதுலதான் வருது. இந்த மொபைல் போன்ல நீங்க என்ன வேணாலும் பார்க்கலாம். நம்ம என்னதான் சொன்னாலும் இது தவிர்க்க முடியாத ஒரு ஷைத்தான். அதை யாரும் மறுக்க முடியாது. 6 வயது சிறுவனிடம் இருந்து 60 வயது முதியவர் வரை எல்லா கையிலும் இந்த போன் இருக்கு. ஆனால் இந்த போனை எதற்கு பயன்படுத்துறோம், எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்கிறோம், எந்த விஷயத்தை அதிகமாக படிக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இப்ப இந்த இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? அதிகமாக ஆபாசமான விஷயங்கள். இந்த டிக்டாக்லாம் இப்ப இல்ல, அதுக்கு பதிலாக இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறான். அதுலயும் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா கேட்காதீங்க, என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்ல, ஆனா அடுத்தவங்க பார்ப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பாலும் இளைஞர்களுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு. ஏதாவது உபயோகமான விஷயங்களை பார்க்கறாங்க அப்படின்னா 10% கூட இல்லை. இது உண்மை. 90% பேர் தேவையில்லாத விஷயங்களை தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ரோமானிய பேரரசும் ஏற்றமும் வீழ்ச்சியும் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூல்ல இந்த ரோமாபுரி பேரரசு, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருங்க, ரோமன் எம்பையர், உலகத்தினுடைய உச்சத்துக்கு போன ஒரு பேரரசு, உலகத்தையே கட்டி ஆண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ஏன் வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்ற காரணங்களை அந்த நூல்ல சொல்றாங்க. அவர் சொல்றாரு, முக்கியமாக ஒரு பெரிய ராஜாங்கம், அரசாங்கம் வீழ்ந்து மண்ணோடு மண்ணாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மதுவிலும் ஆடம்பரங்களிலும் கேளிக்கைகளிலும் அறிவு சாராத விஷயங்களிலும் தன்னுடைய சிந்தனையையும் உழைப்பையும் பயன்படுத்தியிருந்தார். அல்ல கவனிங்க, மது, கேளிக்கை, ஆடம்பரம், எந்த விதமான பலனும் தராத விஷயங்கள்ல சிந்தனையை செலுத்தணும். இன்னைக்கு அது இருக்கா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார்கள்? குறைஞ்சுக்கிட்டே போகுது இந்த எண்ணிக்கை. இன்னைக்கு ஒரு கல்லூரியில பேராசிரியராக நான் பணியாற்றுறேன். ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக மாணவர்களோடு எனக்கு இந்த உரையாடல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பேசிக்கிட்டே தான் இருப்போம். இப்ப மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால், ஒரு தோராயமாக எடுத்துக்கோம், இந்த மொபைல் போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி மாணவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு 10 பேர் ஒரு வகுப்புல இருந்தா 4 பேர் நல்லா படிப்பான், 2 பேர் ஸ்மாரா படிப்பான், ஓரளவு மீடியம், 2 பேரும் ஏதோ கொஞ்சம் படிப்பான், 2 பேர் படிக்க மாட்டான். ஒரு ஆவரேஜ் தான் சொல்றேன். 10 பேர்னா 100 மாத்திக்கங்க, 1000 மாத்திக்கங்க. இதுதான் நிலைமை இல்லையா? இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இளைஞர்களுடைய நிலை, கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களோடு பழகக்கூடிய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த இளைஞருடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, 10 மாணவர்கள் இருந்தால் 2 பேர் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியல. ஒருத்த மட்டும்தான் நல்லா படிக்கிறான், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. நிறைய இளைஞர்கள் படிப்பினுடைய சிந்தனை, கவனம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்கப்பூர்வமான எவனும் யோசிக்க மாட்டேங்கிறான். படிச்சா போதுன்றது கூட கிடையாது, பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? பாஸ் ஆகி டிகிரி வாங்கினா போதும்னு நினைக்கிறான். பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் அறிவாளியா? பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு சொல்ல முடியுமா? இல்ல.
நிறைய விஷயங்கள் படிக்கிறது கூட இல்லை, எல்லாம் காட்சி ஊடகம் தான். இன்னைக்கு புத்தகங்கள் எத்தனை பேர் படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? புத்தகங்கள் எத்தனை மாணவர்கள் படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கமே குறைஞ்சிட்டு இருக்கு. டெக்ஸ்ட் புக்கையே படிக்க மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நோட்ஸ் கிடைச்சா அதுல யூடியூப்ல எதையாவது பார்த்து ஏதாவது எழுதுனா போதும், மார்க்கு குறைஞ்சபட்ச பாஸ் மார்க் வாங்கினா போதும் போயிட்டு இருக்கான். இளைஞர்களுக்கும் பொருந்தும், இது பெண்களுக்கும் பொருந்தும். பொம்பளை பிள்ளைகள்லாம் எல்லாரும் நல்லவன்னு சொல்ல முடியல. அப்ப அவருடைய சிந்தனை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, அவருடைய நேரத்தை எது திங்குதுன்னு கேட்டீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் தான். அப்ப ரோமாபுரி சமுதாயம் வீழ்ச்சி அடைந்ததை சொன்னேன். அப்ப பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல இருந்து விளம்பரம் வரைக்கும் என்ன இருக்குங்க? ஆபாசம் தானே விளம்பரம். பனியனுக்கு விளம்பரம் கூட ஆபாசமா தான் காட்டுறான். ஒரு ஆண் அறியக்கூடிய ஒரு பனியனுக்கு ஆபாசமான விளம்பரம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப எங்கு நோக்கிலும் சரியான திசை, அதாவது மனிதனுடைய சிந்தனைகளை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸ்பெயின் நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி 800 ஆண்டு ஏறத்தால் நடைபெற்றது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்பெயின் ஒரு நாடு இருக்கு தெரியுமா? ஃபுட்பால்ல ஸ்பெயின் முக்கியமான ஒரு நாடு, ஃபுட்பால் விளையாடுறதுல. அந்த ஸ்பெயினை 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். யாராவது நம்ப முடியுமா? நிறைய பேருக்கு அந்த வரலாறே தெரியாது. அரபியில் அதுக்கு பேர் அண்டலூஸ் என்று சொல்லுவார்கள். தாரிக் இப்னு ஜியாத் என்ற 17 வயது இளைஞன் அண்டலூஸை கைப்பற்ற காரணமாக அமைந்தான். ஒரு மலை மேல ஏறி போய் ஐரோப்பாக்குள்ள புகுந்தான். அந்த மலைக்கு பேரு ஜபல் தாரிக். அதை இன்னைக்கு ஜிப்ரால்டார் அப்படின்னு சொல்றாங்க. படிச்சிருக்கீங்களா? ஜியோகிராபி புக்ல புவியியல் நூல்களில் ஜிப்ரால்டார்னு ஒண்ணு இருக்கும். அது ஒண்ணுமில்ல, ஜபல் தாரிக். தாரிக்குடைய மலை அப்படி என்ன செஞ்சிருக்கு, மாறி ஜிப்ரால்டார்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த மலையை தாண்டி அந்த ஊருக்குள்ள புகுந்து அந்த நாட்டை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் 800 ஆண்டுகள். ஆனா அந்த நாடு இஸ்லாமியர்கள் கையை விட்டு போயிருச்சு. இஸ்லாமியர்களுடைய கையை விட்டு போயிருச்சு. அது மட்டுமல்ல, அந்த நாடு, அந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு வரலாற்றாசிரியர் குறிப்பிடுறாரு, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஸ்பெயின் நாட்டில் போய் சில ஆய்வுகள் மேற்கொள்வாங்க. மேற்கொள்ளும் பொழுது ஒரு முறை ஒரு இளைஞரிடத்தில் போறாரு. அந்த இளைஞன் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்றது பார்க்கும்போது, அவன் குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும், மேற்கொண்டு இஸ்லாமிய கல்வியை கற்க வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்கான். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அதனால இவர் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு, ஸ்பெயினை உங்களால் இப்போதைக்கு கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் அதனுடைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ரொம்ப தெளிவா அவர்கள் ஈமான் உறுதியோடு இருக்காங்க. நம்மளால நெருங்க முடியாது அப்படிங்கிறார். சில நாட்கள் கழிந்து ஒரு இளைஞரை பார்க்கிறார். அதே ஒற்றன் வந்து பார்க்கும்போது அந்த இளைஞன் எதை பற்றி சிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், என்னுடைய விருப்பத்திற்கேற்ப, அதாவது நான் ஒரு பெண்ணை விரும்புறேன், அந்த பெண்ணை திருமணம் செய்வ வேணாம்னு எங்க அம்மா சொல்றாங்க. அதை பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பெண் என்னுடைய நினைவில் முழுமையாக உட்கார்ந்துட்டு இருக்கா. எனவே வேறு எதை பத்தி என்னால் சிந்திக்க முடியலன்னு சொல்றான். அந்த ஒற்றர் சொன்னார், இதுதான் சரியான சமயம். எப்போது இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விட்டுட்டு தேவையில்லாத அவசியம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, அந்த சமுதாயத்தை, அந்த நாட்டை எளிதாக வீழ்த்தி விடலாம். இது வரலாற்று உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதான் நடந்துட்டு இருக்கு. இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் சிக்கல். உலகளாவிய முறையில் பலஸ்தீன்ல ஆரம்பிச்சு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இளைஞர்களுக்கு பஞ்சமே கிடையாது. இளைஞர்களுக்கு பஞ்சம் இருக்கா? இளைஞர்களுக்கு பஞ்சம் இருக்கா எங்கேயாவது? இல்ல. ஆனால் இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கடந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள நீங்க பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இளைஞர்கள்
இஸ்லாமிய பெயர். ஒரு அப்துல் காதரோ ஒரு இப்ராஹிமோ இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேவையற்ற எது அவருடைய சிந்தனையை மழுங்க செய்யுமோ, அவர்கள் வாழ்க்கையை அழிக்குமோ, அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில நம்முடைய சமுதாயம், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை இவர்கள் எப்படி முன்னெடுத்து செல்வார்கள்? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர்கள், அதாவது இளைஞர்கள், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. ரசூல் என்ன சொல்றாங்க? இளைஞர்கள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இளமை பருவம் பொதுவாகவே ஒரு ஆண் பெண்ணின் பக்கமும் பெண் ஆணின் பக்கமும் ஈர்க்கப்படக்கூடிய காலகட்டம் தான். யாரும் இல்லைன்னா மறக்க முடியாது. இது மனித இயல்பு, இயற்கை. ஆனால் அதற்கு ஒரு நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் இருக்கு இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா மாஷர ஷபாப், இளைஞர் கூட்டமே, ஃபமன் இஸ்ததா மின்குல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்காவது உடல் சக்தியும் பொருள் சக்தியும் இருக்கும் என்று சொன்னால், திருமணம் செய்வதற்கு விருப்பம் இருக்கும் பொழுது ஃபல்யதஸவ்வஜ், அவன் திருமணம் செய்யட்டும். ஃபஇன்னஹு அகஃது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது பார்வையை தாழ்த்திக் கொள்ள உதவும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். முடியலையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவன் நோன்பு வைக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாவுன், அது அவனுக்கு பாதுகாப்பு கேடயம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கற்பொழுக்கு ரொம்ப முக்கியம். இதை சொல்லி கொடுத்ததுனால சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. தன்னுடைய எல்லா நிலையிலும் அவர்கள் கற்பொழுக்கத்தை பாதுகாத்தார்கள். தவறான சிந்தனையோ, தவறான பார்வையோ, தவறான செயலோ அவர்களிடத்தில் வெளிப்படக்கூடாது என்பது மிக கவனமாக இருந்தாங்க. ஸஅதபா இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவங்கள ஒரு வேலை விஷயமா அனுப்புறாங்க. போகும்போது போற பாதையில, அந்த காலத்தெல்லாம் பாத்ரூம்லாம் இருக்காது, பெண்கள் மறைவாக குளித்துக் கொண்டு இருப்பார்கள். சில கிராமங்கள்ல இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஓரளவு ரொம்ப ஒரு வசதியான வாழ்க்கையில சில பேர் இருக்கலாம். அவங்க வீட்டுல என்ன செய்யலாம், பாத்ரூம் கட்டியிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. 30-40 வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள். அப்ப அந்த இளைஞர் போகும்போது ஒரு பெண் குளிப்பதை பார்த்து விடுகிறார். கண்ணில் பட்டவுடனே இளைஞன் தானே, அவரையும் அறியாமல் திரும்ப ஒரு தடவை பார்க்கிறார். பார்த்த பின்னாடிதான் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி. பெருமானார் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை அந்நிய பெண்ணை இச்சையான பார்வையில பார்த்துட்டமே அப்படின்னு பயந்து அவர்கள் நேராக மலையில் போய் ஒதுங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 40 நாட்களுக்கு பின்னாடி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தோழரை பற்றி அல்லாஹ் சொன்னா நீங்க அவரை கூப்பிட்டு வாங்க சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனால அவங்களும் போய் தேடுறாங்க. தேடினா அந்த மனிதரை காணவில்லை. ஒரு இடத்தில் பார்க்கும்போது ஒரு ஆட்டிடையே சொன்னார். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமா, ஒரு இளைஞன் பாவ மன்னிப்பு தேடியே அழுதுட்டு இருக்காங்க, அவரையே கேட்கறீங்க? ஆமா, அவர் மலை மேல இருப்பாரு, நைட் நேரம் வந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு. அவரை பிடித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா அவர்கிட்ட போய், வாங்க ரசூலுல்லாஹ் அவங்களை கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன், நான் செய்த தவறு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சா? அவங்க கேட்கிறாங்க, நான் செய்த தவறு பெருமானாருக்கு தெரிந்து விட்டதா? நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். அழுகுறாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னா, அப்படிலாம் இல்ல, ரசூலுல்லாஹ் அவங்களை கூப்பிட்டு தான் வர சொன்னாங்க, எதுவுமே யாருக்குமே தெரியாது, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பெருமானார் தொழுது கொண்டு இருக்கும் போது என்னை கூப்பிட்டு போங்க, பெருமானாருடைய முகத்தை பார்க்க எனக்கு தகுதி இல்லை. அந்த மனிதர் சொல்கிறார்கள், ஸஅதபா இப்னு அப்துர் ரஹ்மான், இன்னும் ஒரு ஈமான் பாருங்க. பெருமானார் தொழுது கொண்டு இருக்கும்போது முன்னாடி வர்றாங்க, பெருமானார் தொழுகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க பின்னாடி நின்ன அந்த மனிதர் தொழுகையிலேயே அழுகிறாரு. அப்படியே மயங்கி கீழே விழுகிறார். தொழுகை முடிந்த பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான மடியில் வைத்து பார்க்கிறார்கள். தலை வைத்து அழுகிறார். யா ரசூலுல்லாஹ், தவறு செய்து விட்டேன் என்று அழுத வண்ணமாக அந்த நிலையிலேயே உயிரை விட்டார் ஸஅதபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா.
அந்த இளைஞர்கள் எங்க இருக்காங்க? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எப்படி இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தவறான பார்வையை பார்த்ததின் காரணமாக இன்னுயிரை விட்ட சஹாபி இன்னைக்கு தவறான இச்சைகளை பார்வைகளை பார்ப்பதையே பிழைப்பாக வைத்திருக்கக்கூடிய, அது மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொள்ளக்கூடிய நம்முடைய இளைஞர் பெருமக்கள். சஹாபா பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து பொண்ணு கேட்கிறாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க? பொண்ணு கேட்கிறாங்க. சரி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து பொண்ணு கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கணவர் இறந்து விட்டார். அப்ப வந்து பொண்ணு கேட்கும்போது இவங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? சுருக்கமாக முடித்து விடுகிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, யா அபா தல்ஹா இன்ன மிஸ்லக லா யுரத்து, உங்களை மாதிரி ஒரு ஆளு நல்ல ஆஜானு பாகுவான கட்டழகன் ஆள், நல்ல அழகா இருப்பாரு, நல்ல சொத்து இருக்கு, காசு இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தர் விரும்பி வந்து பொண்ணு கேட்கிறீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. நீங்கள் இறை மறுப்பாளர், உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, அதனால என்ன இருக்கு? என்கிட்ட தான் தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்க, அது போதாத உனக்கு? தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்க இதை விடவா பெருசா வேணும்? அவங்க சொன்னாங்க, முடியவே முடியாது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாலே தவிர உங்களை நான் கணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு மகரா எதுவுமே வேணாம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, அது எனக்கு போதும் என்று சொன்னாங்க. பிறகு அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். யாருக்கு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு உம்மு சுலைம் எடுத்து சொல்றாங்க. எல்லாவற்றையும் கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் அவர் ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு ஆணை நிராகரித்த பெண்களுடைய வழி வந்தவர்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க, அதுக்கு போதும்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஆண் அழகனாக இருந்தாலும் சரி, செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் அவனின் பக்கம் திரும்ப கூட மாட்டேன் என்று சொன்ன பெண்களின் வழிவந்த நம்முடைய பெண்கள் இன்னைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பாருங்க, திருமணம் செய்வதற்காக வேண்டி கணவன் மனைவி, அதாவது திருமணம் ஆகக்கூடிய ஆண் பெண்ணுடைய பேரு போட்டோவோட அட்ரஸோட போட்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த ஊர்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஊர்களை பார்த்ததுனால அனுபவபூர்வமா சொல்றேன். பாத்தீங்கன்னா 10 ஜோடி இருந்ததுன்னா 5 ஜோடி பெண் இஸ்லாமிய பெண்ணாக இருக்கிறார், ஆண் வேறு ஒரு ஆணாக இருக்கிறார். எங்க போய் சொல்றது இது? கிட்டத்தட்ட 20 வருடங்கள் 18 வருடங்கள் அந்த பெண்ணை பேணி பாதுகாத்த பெற்றோரை விட்டுவிட்டு, இத்தனை ஆண்டுகளாக கலிமா சொல்லிவிட்டு, தொழுதுவிட்டு, இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாம் செய்துவிட்டு, அல்லாஹ் ரசூலை எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வேற ஒண்ணு பின்னாடி நீங்க போனீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயம் எப்படி வாழும்? ஏன் அல்லாஹ் இந்த சோதனைகளை கொடுக்க மாட்டான்? யோசிச்சு பாருங்க. 2 பாலாருக்கும் இருந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அவர்கள் சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபிஈன்கள், அவர்கள் அனைவருமே பெருமானாருடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தார். எந்த நிலையில் அவங்க என்ன செய்யல? இஸ்லாத்தை விட்டு தந்துடல. ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயத்துக்காண்டி, ரொம்ப இழிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இச்சைக்காக வேண்டி காதல் என்ற பெயரில் ஆணும் பெண்ணும் தன்னுடைய அடிப்படை விழுமியங்களை, இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளை எல்லாம் விட்டுட்டு செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அனைத்து விதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம்.
இத்தோடு எனது முறையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நம் வீட்டு வாலிப பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி பேராசிரியர் பெருந்தகை அலி இப்ராஹிம் ஜமாலி ஹதரத் அவர்கள் அழகான உரையை நமக்கு தந்தார்கள். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தர புரிவானாக. நல்ல சத்தமா சொல்லலாமே.